திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்குக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 600 சிறப்பு பேருந்துகள் இதுக்காகவே இயக்கப்படுது. எந்தெந்த ஊர்ல இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். முதலாவதா எந்தெந்த ஊருன்னு பார்க்கும்போது சென்னை, திருச்சி, கோவை, திருப்பூர், சேலம், மதுரை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த இடங்கள்ல இருந்து திருச்செந்தூருக்கு போறதுக்காக வழக்கமா போற பேருந்தை விட இப்ப எக்ஸ்ட்ராவா 600 பேருந்துகளை இயக்குறாங்க. இதுக்காகவே திருச்செந்தூர்ல தற்காலிகமா 3 பேருந்து நிலையங்களையும் அமைத்திருக்காங்க. அப்ப எந்தெந்த பேருந்து நிலையத்துக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து போகக்கூடிய பேருந்துகள் போகும் அப்படின்ற விவரங்களை அடுத்து பார்க்கலாம். முதலாவதா வெட்டவெளி மடம் பக்கத்துல, அதாவது திருநெல்வேலி சாலையில ஒரு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க திருநெல்வேலி, பாபநாசம், தென்காசி, சுரண்டை, சங்கரன் கோவில், அதே மாதிரி ராஜபாளையம் இந்த ஊர்களில் இருந்து திருச்செந்தூருக்கு வந்து போகக்கூடிய பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதா ஆதித்தனார் சிலைக்கு எதிர்ப்புறமா தூத்துக்குடி சாலையில ஒரு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராமேஸ்வரம், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, சென்னை இந்த இடங்கள்ல இருந்து திருச்செந்தூருக்கு வந்து போகக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்துல. மூன்றாவது தற்காலிக பேருந்து நிலையம் எங்கன்னு பார்த்தோம்னா தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு. அங்க நாகர்கோவில், சாத்தான்குளம், திசையன்விளை, வள்ளியூர் இந்த இடங்களுக்கு போய் வரக்கூடிய பேருந்துகள் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்துல இருந்து இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 600 சிறப்பு பேருந்துகள் மட்டும் கிடையாது. நீங்க திருச்செந்தூருக்கு ரீச் ஆனதும் அங்க இருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்தில இருந்து கோயிலுக்கு போறதுக்கும் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு தற்காலிக பேருந்து நிலையத்திற்கும் 10 பேருந்துகள் அப்படின்ற அடிப்படையில் மொத்தமா திருச்செந்தூர் உள்ள மட்டுமே 30 சிறப்பு பேருந்துகளை இயக்குறாங்க.